ஐபிஓனாலே லிஸ்டிங் ஆயிட்டான்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஐபிஓவை அப்ளை பண்ணி அலாட்மெண்ட் கிடைச்சி நல்ல லிஸ்டிங் எண் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அலாட்மெண்ட் நம்ம கையில் இல்லை. அலாட்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணவும் வேண்டாம். ஐபிஓவில் ரியல் கேமே வந்து ஆஃப்டர் லிஸ்டிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 30-50% கெயின்ஸை வந்து ஈஸியாக இருக்கலாம். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஐபிஓ பேஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஐபிஓ லிஸ்ட் ஆன உடனே ஹியூஜ் ரேலி வந்து வரும். ஸோ ஹைப்னால வந்து வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து சைட்வே ரேஞ்சஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐபிஓ பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சைலண்ட்டாக வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் வித் ஸ்ட்ராங் வால்யூம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டான ஐபிஓ பேஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இங்கே தான் வந்து பிக் ரேலியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் வந்து இந்த செட்டப் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டை வந்து நல்லா மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஐபிஓ ஸ்டாக் வந்து இந்த செட்டப்பில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதில் வந்து நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ பேஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும். இப்போ எப்படி இந்த செட்டப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 to 3 months வந்து அந்த ஐபிஓவை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக் வந்து இஷ்யூ ப்ரைஸ்க்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50 DMA, அதாவது டெய்லி மூவிங் ஆவரேஜ் 50 DMAக்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ மூணாவது விஷயம் கன்சால்டேஷனில் இருந்து பிரேக் அவுட் ஆகும்போது வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை வந்து அந்த ஐபிஓ பேஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா நான் காமிச்ச சார்ட்டில் இருக்கிற மாதிரி அதே சேம் செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த செட்டப்பை பார்த்து நீங்கள் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஈஸியாக வந்து உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது வந்து ஐபிஓ பேஸ் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்டு. நீங்கள் ஒரு வேளை ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்து தான் என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஸோ இந்த நிறுவனத்திலோட ஃபண்டமெண்டல் செட்டப் எப்படி இருக்கும்னா ROCE வந்து பார்த்தீங்கன்னா 15% மேலே இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% மேலே இருக்கணும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு கீழே இருக்கணும். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் அட்லீஸ்ட் 50% மேலேயாச்சும் இருக்கணும். ரெவன்யூ க்ரோத் வந்து 20% மேலே இருக்கணும் இயர் ஆன் இயர். ஸோ இவங்களோட அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆன பின்னாடி அவங்களோட ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இந்த ஐபிஓ மேலே வந்து வரும். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக தான் பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 50 DMAக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பெரிய ரேலி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஃபில்டர்ஸ் ப்ளஸ் இந்த ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் கூட இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டியும் சேர்த்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை ட்ராக் பண்ணும்போது எவ்ரி ஹோட்டலில் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்க முடியும். அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸான FII, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், DII இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதில் வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ FII, DII வந்து எவ்வளோ என்ட்ரி ஆகியிருக்காங்க, அவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து இந்த ஐபிஓவில் என்ட்ரி ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ஐபிஓவில் வந்து ஒரு பெரிய பிக் ரேலியை வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா 6 to 12 months வந்து ஒரு 30-50% வந்து கேரண்டீடாக வந்து இந்த 3 செட்டப்பையும் சாட்டிஸ்ஃபை ஆனால் கிடைக்கும். ஸோ இல்லைனாலும் நீங்கள் டெக்னிக்கல் தான் பார்த்து தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா அந்த ஐபிஓ பேஸ் பிரேக் அவுட்டில் வந்து ஆச்சுனாலே வந்து உங்களுக்கு டீசெண்டான கெயின்ஸ் வந்து நீங்கள் டெக்னிக்கல் மூலமாகவே வந்து உங்களால் கெயின்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக நான் சொன்ன ஃபண்டமெண்டலில் ஃபில்டர் பண்ணி அந்த ஐபிஓஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த கோடுக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கோடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அலாட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இல்லை. ஸோ அதை நீங்கள் அலாட்மெண்ட் ஆகலன்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த செட்டப் மூலமாக நீங்கள் ஈஸியாக நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஆவரேஜாக ஒரு 4-5 ஐபிஓஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதில் நல்ல ஒரு ஐபிஓஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஐபிஓஸ் தான் இருக்கும். ஸோ இந்த செட்டப்பில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஐபிஎஸ் 1-2 தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடாக எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இனிமேல் ஐபிஎஸ் வருதுன்னா இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த செட்டப் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஒரு 1 month டைம் பீரியட்லேருந்து 3 months டைம் பீரியடுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஆகிரும். ஸோ இது ஆச்சுன்னா 6 monthsலேருந்து 1 yearக்குள்ளே வந்து நல்லா டீசெண்டான நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் நான் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.